Hello friends, welcome to Papa's Tips. So, இன்னைக்கு நம்ம Papa's Tipsல என்னடா இவ பேஸ்டும் பிரஷும் வச்சிருக்காளே அப்படின்ட்டுலாம் யோசிக்காதீங்க. ஸோ இதுவும் ஒரு ஸ்கின் கேரான டிப்ஸ் தான். எல்லாருக்கும் மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். பட் இதில் என்ன மாதிரியான டிப் அப்படின்னா, நிறைய பேர் பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் இருக்குது நோஸ் கிட்ட. ஸோ அதுக்கான டிப் நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான டிப் தான் இது. நான் இங்கே வந்து பேஸ்ட் வச்சுருக்கேன், டூத் பேஸ்ட். உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, அந்த டூத் பேஸ்ட் எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த பேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ளீச்சிங் ஏஜென்ட்ஸ் இருக்குது, அசிடிஃபைட் ஏஜென்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணணும்னா, நம்ம பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் மார்க்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம நோஸில் இருக்கிற பிளாக் மார்க்ஸை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் வந்து ஹேண்டாக அசியூம் பண்ணிக்கோங்க. அந்த நோஸ், இந்த ஹேண்டை வந்து நோஸாக அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு இதை வந்து நம்ம ப்ரெஷ்ஷால் வந்து ஸ்க்ரப் பண்ணுங்கள். இதுக்குன்னு தனியாக ப்ரஷ் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நல்லா மூக்கு கார்னரில் மூக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஒரு 5 to 10 minutes வச்சுருந்தா போகிறோம். இதை ரெகுலராக ஒரு 3 days நீங்கள் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய நோஸ் வந்து அப்படியே மழைன்னு இருக்கும். ஏன்னா நம்ம பேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ளீச்சிங் ஏஜென்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த ப்ளீச்சிங் ஏஜென்ட்ஸ் என்ன பண்ணணும்னா, நம்ம ஸ்கின் டோனையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். நம்ம நோஸில் இருக்கிற அந்த பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸால் நோஸ் கொஞ்சம் பிளாக்காக இருக்கும். ஸோ அதையும் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணும். அண்ட் பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸையும் உங்களுக்கு ரிமூவ் பண்ணும் 2 to 3 days. ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஸ்க்ரப் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து அது ரூட்லேருந்து உங்களுக்கு அந்த ஒயிட் ஹெட்ஸ் அண்ட் பிளாக் ஹெட்ஸ் வரும். ஸோ ஸ்க்ரப் பண்ணிவிட்டு வார்ம் வாட்டரில் அப்படியே துணியை வச்சு எடுத்துருங்க. ரொம்ப அப்படியே போட்டு சொரன்னு நம்ம பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு அப்படியே மெதுவாக ரொம்ப பொலைட்டாக ரொம்ப அழகாக எடுத்துருங்க வார்ம் வாட்டரில். ஸோ இந்த டிப் வந்து ரொம்ப சிம்பிளான டிப். இது வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணி ரிசல்ட் அடைஞ்சிருக்கிற ஒரு டிப்பு. ஸோ பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ்க்கு நிறைய பேர் டிப் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, அதில் கண்டிப்பாக ப்ளீச்சிங் ஏஜென்ட் இல்லாமல் இருக்காது. ஸோ நீங்கள் அந்த டூத் பேஸ்ட்டை எடுத்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் நோஸில் ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் கண்டிப்பாக கிளியர் ஆகிடும். ஸோ உங்களுக்கு இந்த டிப் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த டிப் ரொம்ப பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.